ரீசெண்டாக நம்ம நானி நடிப்பில் வெளிவந்த படம் தான் கிட் த தேட் கைஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அவர் வேலை பார்க்குற ஊரில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. அவர் அந்த கொலையாளியும் பிடிக்கிறாரு. அவரை பிடிச்ச வரவு அதே மாதிரி ஒரு கொலை அடுத்த ஒரு ஸ்டேட்டில் நடக்குது. எதுக்கு இவங்க எல்லாம் ஒரே மெத்தடில் கொலை பண்ணுறாங்கன்னு விசாரிக்கும் போது தான் இவருக்கே தெரிய வருது இது ஒரு சைக்கோ கூட்டம்னு. சைக்கோ கூட்டத்துக்கு எல்லாமே ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் தான் இவங்க கொலை பண்ணுற வீடியோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டில் இவங்க மெம்பர் ஆகணும்னா 2 கொலை பண்ணி அவங்களுக்கு முக்கியமான ஆர்கன்ஸை அறுத்தடிக்கிறது மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும். எங்கே தான் அந்த வெப்சைட்டில் இவங்களால மெம்பர் ஆக முடியும்? இப்போ நம்ம ஹீரோ இந்த சைக்கோ கில்லர்ஸை எப்படி பிடிக்கிறாரு என்பதும் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தோட லாஸ்ட் சீனில் உள்ள ஃபைட் சீன் தாரமாக இருக்கும். வெட்டனா வெட்டு குத்துனா குத்து. ஆனால் இந்த படத்தை லாஜிக்காக பார்த்தா லாஸ்ட் சீன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நம்ம ஹீரோவை போட்டு தாறுமாறா வெட்டுவாங்க. ஆனா அவர் கொஞ்சம் டயர்ட் ஆகுறது மாதிரி ஆகிட்டு அடுத்து மறுபடியும் எழும்பி அவருக்கு எதுவுமே ஆகாத மாதிரி போட்டு எல்லாரையும் பொழந்து கட்டுவாரு. இந்த படத்துல ஒரு சீன்ல நம்ம ஹீரோவை கடத்திட்டு போவாங்க. நம்ம ஹீரோவை தேடி நம்ம ஹீரோயும் அவங்க போலீஸ் டீமோட போறாங்க. ஹீரோவை கடத்தி வச்சிருக்க இடத்துல ஃபைட் சீன் எல்லாம் விறுவிறுப்பா போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோவை தேடி போற மாதிரி எல்லாம் சீனை கொண்டு வருவாங்க. ஃபைட் சீன் நடக்கும்போது அவங்க தேடி வர சீன் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். பட் படம் ஓகே தான். ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வெட்டு சீன் இருக்குது, குத்து சீன் இருக்குது. ஒரு சீனில் ஒரு பொண்ணோட கையை அப்படி இணிஞ்சு எடுக்கிற போகிற மாதிரி ஒரு தாரமான சீனும் இருக்குது. ஸோ படத்தை யார் கூட இருந்து பார்க்கலான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. See you all in the next video. Tata, bye bye.